திருடன் கையில சாவியை கொடுத்து பீரோவை பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்ற கணக்காதான் திராவிட கட்சிகளுக்கு மாறி 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 போட்டுக்கிட்டு இருக்கான். ஏழை எளிய மக்களுடைய வறுமையை வச்சு கடைசி வரைக்கும் கலந்துடுறாங்க. இன்னமும் 100 வருஷத்துக்கு வேணுமா? யார உங்க விஜய் உயிரென வரவா. ஏற்கனவே 55 பேருக்கு நீர்மலை எடுத்தான். கூட்டம் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு ஆளை பழி கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கிறான். நான் அடுத்த பிறவில தான் விவசாயியா பிறப்பேன். சோறு இந்த பிறவில திங்கிற நீ அடுத்த பிறவில சாப்பிடலாம்ல? நீ ரத்தத்திலே ஊறிடுச்சு திமுக, ரத்தத்திலே ஊறிடுச்சு அதிமுக. உங்களுக்கு வேணா ரத்தத்தை வேணா மாத்திடுவோமா? சாராயத்துக்கு எவனாவது வீரன் பேர் வைப்பானுங்க? சாராயத்துக்கு வீரன் பேர் வச்சிருக்கான். நம்ம ஆளுநர் அதை வாங்கி குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்குறோம். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குளவி மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன்தோன்றி மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. பெருமை மிக்க தமிழினம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு குமரி கண்டம் தொட்டு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அவ்வளவு பெருமை மிக்க பழமையான தமிழினம். அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்து பெருமை மிக்க நம்ம கடந்த 60 ஆண்டு காலத்துக்கு மேல 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சாலும் நம்ம இன்ன வரைக்கும் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த அடிமை நிலையை மாற்றுவதற்காகத்தான் நம்ம நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறோம். தமிழர்களான நாம் வர்ற கட்சியெல்லாம் 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக திமுக அதிமுக இந்த மாறி மாறி இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஓட்ட போட்டு போட்டு திருடர்களை உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்கான். திருடன் கையில சாவியை கொடுத்து பீரோவை பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்ற கணக்காதான் இந்த தமிழர்களுடைய முட்டாள்தனமான வாக்குகளை எல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி 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 போட்டுக்கிட்டு இருக்கான். வரக்கூடிய இளைய சமுதாயத்தையும் அதே மாதிரி மாற்றி கொண்டு வந்தான். தொல்காப்பியத்தில் சொல்றாரு, மாவும் மாக்களும் ஐயே வினவே அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, மா என்றால் விலங்குகள், மாக்கள் என்றால் விலங்கு குணம் கொண்ட மனிதர்கள். இந்த திராவிட கட்சி இருக்கான்ல, இவன் எல்லாம் விலங்கு குணம் கொண்ட மனிதர்கள். இவனுக்கு ஓட்டு போற அமைத்தியலா, அவனும் விலங்கு குணம் கொண்ட மனிதர்கள். யாருக்காவது ஒழுக்கம் இருக்கா? சாராய பாட்டில கையில வச்சுக்கிட்டு மாநாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கான் தலைவர். அங்க அவங்க தலைவர் மேல பேசிக்கிட்டு இருக்காரு. சாராய பாட்டில கையில பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ரீல்ஸ் போடுறான். எதற்காக அந்த இடத்துக்கு போயிருக்கோம்னே தெரியல. திருச்சியில 4 லட்சம் பேருக்கு மேல கூடுனா கடைசி முடிகிற வரைக்கும் நாற்காலியை விட்டு எந்திரிக்கிற நாற்காலி மேல ஏறல. கீழே ஒரு தண்ணீர் போத்தலுடைய மூடிய கூட கீழே போடுறதுக்கு மனசு வரல. அந்த அளவிற்கான ஒழுக்கமான கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த திராவிட கட்சியோட கொள்கை என்ன? சாராயம் கொடுத்தா தேர்தல் வந்தா சாராயம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம். 1000 ரூபாய் பணம் கொடுத்தா இந்த ஏமாளி கூட்டம் இருக்குல்ல, ஒரு காலத்துல நம்மளும் அப்படி இருந்தோம். இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சு வந்துட்டோம். இன்னும் ஏமாளி கூட்டம் நிறைய இருக்கு. அதிகமா பெரும்பான்மையா ஏமாளி கூட்டம் தான் இருக்கு. இந்த ஏமாளி கூட்டத்திட்ட 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து தற்காலிகமா சிற்றின்பத்தை ஏற்படுத்தி ஒரு ஓட்டை போட்டுரு அப்படின்னா போட்டுருவான். ஏழை எளிய மக்களுடைய வறுமையை வச்சு கடைசி வரைக்கும் கலந்துடுறாங்க. 60 ஆண்டு காலத்துக்கு மேல மஞ்சள் குளிச்சுட்டாங்க. இன்னமும் 100 வருஷத்துக்கு வேணுமா? யாரு ஐயா சொல்றாரு, இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு இந்த திராவிட கட்சி இங்க தமிழ்நாட்டுக்கு தேவைங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தேனி பக்கம் தென்காசி பக்கம்லாம் மழை இருக்கு. அந்த மழையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் அவர் தேவைங்கிறாரு. வேற நமக்கு தேவை ஒண்ணும் கிடையாது.
இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நல்லா தெரிஞ்சுக்க, நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போது நடிகர்களை இறக்கி விடுவாங்க. ஏன்னா சினிமா முகத்துல ஒரு கூட்டம், பைத்திய கூட்டம் இருக்கும், எல்லா இதுலயும் உண்டு. அது இப்ப இவன் வந்திருக்கான் புதுசானா, இவன் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பைத்திய கூட்டம் வரும். அது எல்லா தேர்தலையும் உண்டு. எதுக்கு இறக்கி விடுறான்னு தெரியுங்களா? முக்கியமான காரணம் சீமான் தான், நம்ம தான் காரணம். நம்மள வளர விடக்கூடாது. ஏன்? எல்லாம் திருட்டு பைய, திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. ஆனா திருடனை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தானா எவனும் திருட முடியாது இல்லையா? அதனாலதான் நாம் தமிழர் கட்சிய வளர விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டதான் இந்த பினாமியில வந்திருக்கால. திராவிடம் தம் தேசியம் இரு கண்கள், அது ஒரு பாட்டு ஒண்ணு, அருமையான பாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. உங்க விஜய் உயிரென வரவா. ஏற்கனவே 55 பேருக்கு நீர்மலை எடுத்துட்டான், 55 பேரை கொண்டாச்சு. மறுபடியும் வர்றானா, இன்னும் மிச்சம் இருக்க பேர எல்லாம் தற்கொலை பேலையா. அவன் பின்னாடி போனா ஒரு கொலை வந்துடும். ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறதுன்னா ஒரு ஆளை பழி கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கிறான். தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளை மெயின் ரோட்ல பழி கொடுத்துட்டு கூட்டத்துல போய் பச்சை துண்டை போட்டு பேசுறான், நான் விவசாயி குடும்பம். அடுத்த பிறவில நான் விவசாயியா பிறக்க விரும்புறேன். ஏன் இப்ப என்ன கைகால் சேலிருந்து போயிட்டு பிறந்துட்டியா? விவசாயம் செய்ய முடியாதப்ப இந்த பிறவில? கைகால் இல்லாத பாரு, கரும்பு வெட்டுறான், வாயால வச்சு வெட்டுறான். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நீ 2 கை 2 கால் நல்லா இருக்குது, நான் அடுத்த பிறவில தான் விவசாயியா பிறப்பேன். சோறு இந்த பிறவில திங்கிற நீ அடுத்த பிறவில சாப்பிடலாம்ல நீ? நீங்கெல்லாம் தனி கூட்டம். அதுல பாத்தீங்கன்னா இந்த நடிகர் கூட்டம் ஒரு பக்கம், நடிகர் அரசியல் ஒரு பக்கம், சாராய அரசியல் ஒரு பக்கம், இனத்தின் விடுதலைக்காக நம்ம 2 பக்கம் நசுக்கிறாங்க நம்மள. பொதுக்கூட்டம் போட விட மாட்டேங்கிறான், மேடையில பேச விட மாட்டேங்கிறான், எதுல எடுத்தாலும் எதிர்ப்பு. எல்லாத்தையும் மீறி ஒரு தனி நபர் 35 லட்சம் ஓட்டு வாங்கி காட்டியிருக்கான். நீங்களுக்கெல்லாம் என்ன பண்றேன்னே தெரியல. ஆகா, நம்மளை எதிர்த்து ஒருத்தர் வளர்ந்துகிட்டு இருக்கான், இவன் நம்மளை காலி பண்ணிடுவான் என்னைக்கு இருந்தாலும். இவனை ஒழிக்கணும்னாலும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஆளை இறக்கி விட்டுட்டு இருக்கான். பினாமி, கார்பரேட்டுகளின் பினாமி தான் இந்த நடிகர் வந்திருக்கவன். அடுத்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல என்ன பண்ணலாம்னா, நம்மளால இறக்கி விடலாம்னு இருக்கோம். ஜல்லிக்கட்டுல இறக்கி விடலாம்னு இருக்கோம். நீங்கெல்லாம் முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம இலக்கிய வரலாற்று அகநானூறு, புறநானூறு, நற்றினை, குறுந்தொகை எடுத்துக்கிட்டே நாலடியார், திருக்குறள் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறான் நம்மளுடைய வீர விளையாட்டு வீரர்கள் எப்படி இருந்தாங்கன்னு. காளையை திமில பிடிச்சி அடக்கி மல்லு கட்டி அடக்கி தான் பார்த்திருப்போம். இவரை விட்டோம்னா புல்லுக்கட்டை கையை அப்படி உள்ள விட்டுருவாப்புல, பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இருந்து புல்லுக்கட்டை எடுத்து காலை வாடி வாசல் நீட்டிடுவாரு. புல்லுக்கட்டை நீட்டுறதுக்குள்ளே இவருக்கு நீர்மலை எடுத்துடலாம், அது வேற விஷயம். ஏன்னா இந்த ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கலாம்ல, புல்லுக்கட்டை எடுத்தும் காலையை அடக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால அடுத்த ஜல்லிக்கட்டுல அலங்காநல்லூர்ல, பாலமேட்டுல, அவனியாபுரத்துல ஏதாவது ஊர்ல இறக்கி விடுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு கதையை எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் நல்ல கதையை எழுதி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதி கொடுத்து பாவம் அவன் அசிங்கப்படுறான். ஏன்னா எதுக்காக சொல்றோம்னா, இந்த நடிகருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அப்படியே பார்த்து படிக்கிற புத்தி தான் இருக்கு பத்தியா? அது ஏதாவது குறை இருக்கா? எப்படிங்க புல்லுக்கட்டு 2 இவ்வளவு பெரிய இவ்வளவுதான் இருக்கட்டுமே புல்லுக்கட்டு எப்படி பைக்கில் வைக்க முடியும்னு அவனுக்கு அந்த சிந்தனை இருந்திருந்தா கூட அந்த கதையை அவங்க சொல்லியிருப்பானா? அப்ப இதுல என்ன தெரியுது, ஒரு டைரக்டர் என்னத்தை எழுதி கொடுக்கறானோ அதை அவன் படத்துல பேசுற மாதிரியே கதை எழுதி கொடுத்ததை அப்படியே பேசிட்டான். அம்பேத்கர் சாதியை ஒழிக்காம சாதிக்காக போராடினாருன்னு பேசினால விக்கிரவாண்டியில அதே மாதிரி பேசிட்டான். அப்ப இவன் பின்னாடி ஒரு கூட்டம் போத அது எந்த மாதிரியான சிந்தனையில இருக்கும்னு பாருங்க. அவன் எல்லாத்தையும் கை தட்டான். அன்னபூரணி 6 சிலிண்டரும் கை தட்டுறான். தாய்மாமன் சீரான நகை உடுப்பன்னு சொன்னாலும் கை தட்டுறான். எல்லாத்தையும் கை தட்டுறான். அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்னன்னு தெரியல. வணங்கி வழியொழுகி மாண்டன் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பணியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படிங்கிறது இயலாய். என்ன சொல்லுது? ஒரு நல்ல தலைவனா நீ வரணும்னா, இந்த நாட்டை ஆளணும், இந்த மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீ ஒரு நிர்வாகம் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? முதல்ல நீ நல்ல நூல்களை படித்து உன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. 7ஆவதுல சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி நல்ல நூல்களை அறிவை வளர்த்து நீ நல்ல ஒரு ஆட்சியாளனா இருந்தா, நீ செத்து போனதுக்கு அப்புறம்
உனக்கு பின்னாடி வரவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உன்னை நூல் பேசுன்னு சொல்றாரு. நீ நூலை படிச்சா உன்னை நூல் பேசுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமில, கூட்டம் கூட்டத்துக்கு மட்டும்தான் அகநானூறு புறநானூறு. கூட்டம் முறிஞ்சு போயிட்டா கவுண்டமணி சொல்ற மாதிரி 200 300 200 300 இல்லாம கூட்டம் நடத்துறது. அதுலயும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி மாத்திரை கவருக்குள்ள வச்சு கொடுக்குறான், ஜிபேல அனுப்புறான் 200 ரூபாய். உங்களுடைய அக்கௌண்டில் 200 ரூபாய் வெற்றிகரமாக சென்றடைந்தது. ஏன்னா 200 ரூபாய் இல்லைன்னா சாராயம் இல்லைன்னா கூட்டம் நடத்த முடியாது. கோழி பிரியாணிலாம் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். இந்த மாதிரிலாம் வந்து உட்கார மாட்டாங்க. தெருமுனை கூட்டத்துலாம் ஒரு ஆள் வராது. ஒரு தத்துவம் இல்லாத கூட்டத்தை, ஒரு கொள்கை இல்லாத கூட்டத்தை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கும். அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாப்ல, நாங்க இந்த முறை மாத்தி போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த முறை நாம் தமிழர் கட்சி போடுங்க. நீங்க 70 வருஷமா 60 வருஷமா திமுகவே போடுறீங்க, அதிமுகவே போடுறீங்க. உங்க வீட்டுல ஒரு 10 ஓட்டு இருக்கும், நாம் தமிழருக்கு மாத்தி போடுங்களேங்க அப்படின்னு சொன்னோம். ரத்தத்திலே ஊறிடுச்சு திமுக, ரத்தத்திலே ஊறிடுச்சு அதிமுக. ரத்தத்தை வேணா மாத்திடுவோம், வேணா ஐயா அவர் ஸ்டாலின் மாத்துற மாதிரி உங்களை வேணா ரத்தத்தை வேணா மாத்திடுவோமா? தமிழ் ரத்தம் தானே ஓடுது. எங்களுக்கு அதே தமிழ் ரத்தம் தான் ஓடுது, உங்களுக்கு அதே தமிழ் ரத்தம் தான் ஓடுது. எங்களுடைய சிந்தனை ஏன் வேற மாதிரி இருக்கு? நாங்கள் பிரபாகரனி பிள்ளைகள், பிரபாகரனை உணர்ந்தவர்கள். அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா கண்ணீர் வரணும். அவன் தான் உண்மையான தமிழன். நினைச்சு பார்த்தா கண்ணீர் வரணும். என்னத்தை விட்டுட்டு போனாரு இந்த உலகத்தை? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, குடும்பத்தையே கொடுத்துட்டாரு, இனத்தின் விடுதலைக்காக கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து நான் பெரிய புரட்சியாளன், நாங்கள் தமிழை தூக்கி நிறுத்தினோம், நாங்கள் பெண் விடுதலை பேசினோம். என்னத்தை இழந்த? என்ன இழந்திருக்க நீ? பெண் விடுதலை பேசுறோம்னு சொல்லிட்டு என்ன இழந்திருக்க? கடைசியா தன்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசு வேணும்னு திருமணம் பண்ண வளர்ப்பு மகளையே. நீங்க இழந்தது இதுதான். ஒன்னையும் தமிழின தலைவன்கிறான், தலைவர் பிரபாகரனை தமிழின தலைவர்கிறான். நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? யார் தமிழின தலைவர்? தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் தமிழின தலைவர், நீ கிடையாது. இந்த கொள்கை இல்லாத கோமாளி கூட்டத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் பாருங்க. இலக்கியத்தினுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் எகிப்து, இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து எகிப்து வரைக்கும் போய் வணிகம் செஞ்சிருக்கான். எகிப்தினுடைய மன்னர்களுக்கு வாள் தயாரிச்சு கொடுத்திருக்கான். இன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், நாங்க பேச மாட்டோம், இனிமே வாள் தான் அப்படிங்கிறான் ஒருத்தன். அவனுக்கே வாள் செஞ்சு கொடுத்தது நம்ம தான். இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்? வரலாறு தெரியாத கூமுட்டது, தமிழர்களுடைய வரலாறு தெரியாம வாள் தான் அப்படிங்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க இத்தனை ஆண்டு காலமா திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு அதிகாரத்தில் சிறுபான்மையினரா இருந்து அதிகாரத்தில் வச்சிருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் தான் காரணம். தமிழர்கள் என்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த நிலைமையை ஒழிக்க முடியும். சாராயத்துக்கு எவனாவது வீரன் பேர் வைப்பானுங்க? சாராயத்துக்கு வீரன் பேர் வச்சா என் தலைவர் பிரபாகரனுக்கு பேர் என்ன? அழகு முத்துக்கோள், பூலித்தேவன், மருதுவாண்டியர், வேலுநாச்சியாருக்கு பேர் என்ன? அவங்க வீரர்கள் கிடையாதா? சாராயத்துக்கு வீரன் பேர் வச்சிருக்கான். நம்ம ஆளுநர் அதை வாங்கி குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்கிறான். வீரமான தமிழினம் அந்த வீரன் உருவாக்கி வச்சிருக்க சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்கிறான். நான் என்னுடைய கைக்குள் எழுதியிருப்பேன், கோமாளிகளை உருவாக்கி நாம் ஏமாளிகள் ஆவது தேர்தல் முடிவு. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அறிவார்ந்தவர்களை உருவாக்கினா மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் தெரியும். இந்த பக்கத்துல இந்த வாய்க்காலா, இந்த வாய்க்கால இவ்வளவு குப்பை கிடக்கு, இங்க ஓட்டு போட சொல்லக்கூடிய நபர் இதை தூர்வாரலாம், இதை தூய்மைப்படுத்தலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பாரா? இந்த ஊர்ல ஓடக்கூடிய ஆறுகள்ல எவ்வளவு குப்பை இருக்கு, அதை தூர்வாருவோம். விவசாயத்துக்கு தண்ணீர் போக வழி செய்வோம், அது செய்ய மாட்டாரு. தேர்தல் வந்துட்டா இந்த ஊர்ல வந்துருவார் கிளை செயலாளர். நான் அந்த பேராவூரணி பெருமளூருக்கு நான் பொதுச் செயலாளர் இருக்கேன், ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு ஒரு 10 20 30 பேரை திரட்டுவார் ஊருக்குள்ள. அந்த 20 30 பேர் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அப்படியே போவான் பின்னாடியே, எங்க கூப்பிட்டாலும் போவான். பகுத்தறிவு சிந்தனை இருந்தும்
மறைக்கிறது எது? கொடுக்கக்கூடிய காசு, கொடுக்கக்கூடிய கோழி பிரியாணி குவார்டர். இந்த பகுத்தறிவு சிந்தனை மழுங்கடிக்கிறதுக்காகத்தான் சாராய கடை வந்து வச்சிருக்கான். அவங்க அந்த தேர்தல் அந்த ஆட்சி இருக்கும் போது அந்த அம்மா திராவிட கண்ணகி. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போக முடியல, குடும்பம் நடத்த முடியல. அந்த அம்மா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெண்மணியா மாறிடுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. நான் வேற ரொம்ப இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். 5 ஆண்டுகால ஆட்சியில மைக்கை நீட்டா ஓடி இருக்கு. போன தேர்தலில் சொன்னேன், இந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம், கொடுத்தா நாம் தமிழர் கட்சி இருக்கு தொலைச்சு போடுவாங்க உங்களோட. மறுபடியும் இப்ப மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப அப்படித்தான் ஆலங்குடி தொழில போனா விரட்டி அடிக்கிறாங்க. நடக்குது நிறைய. மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பாக்குறது. நம்ம மக்களுக்கு ஓரளவு சிந்திக்கக்கூடிய புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம தான் மாற்று. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு, எல்லாம் கூட்டணி. நாம் தமிழர் கட்சி ஏன் கூட்டணி சேரல? ஒரு ஆள் கேட்கிறாப்ல. நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேரலாம் ஜெயிக்காதுங்க. அதான் ஜெயிக்காது. நீங்க கத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கடைசி வரைக்கும். நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி ஒரு தூய நீர். அது எப்படி சாக்கடைகளோடு சேரும்? எப்படி சாக்கடையோட சேரும்? சேர்ந்தா இதுவும் சாக்கடை தானே. நாங்க சாக்கடையில இருந்து எல்லாரும் தூய்மையா இருக்கணும் தான் தனியா நிக்கிறோம். நாங்க மறுபடியும் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி, மதிமுக, அமமுக போய் சேர்ந்தோம்னா அவங்களோட கொள்கை எங்க கொள்கை ஒண்ணா? இந்த கோமாளிகளுக்கு என்ன அரசியல் தெரியாது. இவங்களுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம், இந்த ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் கோமாளிகளை உருவாக்குது. அறிவியல்ல புரிதல் இருந்தா தானே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும். புரிதல் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ ஆங்கிலத்தில் நடத்து, பிற மொழியில் நடத்து, தமிழிலையும் நடத்தணும்ல. உண்டு, அதாவது எந்தெந்த தாய்மொழி இருக்கோ எல்லா தாய்மொழியும் நடத்து. அப்பதான் அவனுக்கு புரிதல் வரும். பிராக்டிக்கலா நீ போட்டு காமிக்கலாம் வகுப்புல. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்தா என்ன பண்ணும்? மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்புலாம் தாய்மொழியில கற்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை கேள்வி பண்றான். அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு இல்ல, சாத்தியப்படாதுன்னு நீங்க நம்ப வச்சிருக்காங்க. எத்தனை வருஷமா, 60 வருஷமா நம்ப வச்சுட்டாங்க சாத்தியப்படாது அப்படின்னு. இந்த திராவிடம் பேசுறாங்கல்ல, திராவிடம்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஐயா வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜய் இருக்காப்புல, அவரே சொல்றாரு தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கணுங்கிறாரு. அது என்னங்க தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னங்க, அது தெரியாதுங்க. அப்ப எழுதி கொடுத்துருக்காங்க, அது எழுதி கொடுத்தவனுக்கே தெரியாது. ஏதோ எழுதி கொடுத்துருக்கான், நானும் வாச்சிட்டேன், விக்கிரவாண்டிலையும் வாச்சிட்டேன். விக்கிரவாண்டியில மட்டும்தான் வாச்சாரு. வாய்ச்சோட எதிர்ப்புகள் கிளம்பிருக்கு. 4 பக்கம் செருப்புல அடிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கணுங்கிறது அந்த அதோட பூட்டிட்டான் வச்சு. அதுக்கப்புறம் சொல்லல, நீ உண்மையான நீ சரியான சித்தாந்தம் வச்சிருந்தனா கடைசி வரை இப்பயும் சொல்லு, தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கணுங்கள் இப்ப சொல்லு பாப்போம். ஏதாவது மேடையில சொல்ல தெரியாது. பாடகர் பாடுவாங்க பத்தியலா, ஒரு பெரிய வச்சு திருப்பி பாடுவாங்க பாருங்க. அது மாதிரி வச்சு கூரை போட்டு கூரைக்குள்ள பஸ்ஸை கொண்டு நிறுத்தி அது மேல வச்சு அதை விரிச்சு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே நின்று அவன் பேசுறத கேட்கலாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காளு கேட்கல, ஆனா கை தட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கு தட்டுறான் அதெல்லாம் தெரியாது. தட்டுவோம், விஜய பார்த்து தட்டுவோம். தற்கூரி கூட்டம் ஒரு கண்களுக்கு, இந்த கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடியதே இருக்குது. பார்ப்பதுல வந்து ஒரு ஏதோ பார்க்கிறதுனால மட்டும்தான் நமக்கு ஏதோ கிடைச்சிடுற மாதிரி போய் சாகிறான். 55 பேர் செத்துட்டான். இன்னும் பல பேரை கொல்றதுக்கு அடுத்த தேர்தல் இருக்க மாட்டாரு. ஆனா இந்த தேர்தலில் இருக்கிற வரைக்கும் போயிடாதீங்க. இனிமே உங்க உயிரை காவந்து பண்ணிக்கணும்னா போயிடாதீங்க. காலனும் காலம் பார்க்கும் பாராது வேலிண்டு தானே விழுமையோர் தொலைய வேண்டி இடத்து அடுவும் வெல்வோர் வேந்தே திசையிரு 4 உற்கவும் பெருமரத்து இலையில் நெடுங்கோடு வற்றல் வற்றவும் வெங்கதிர் கனலி துற்றவும் பிறவும் 5 வர தகுன புல்லு குரல் இயம்பவும் எயிர் நிலத்து வீழவும் எண்ணெய் ஆடவும் களிறு மேல் கொல்லவும் காலகம் நீப்பவும் வெள்ளி நோன்படை கட்டிலோடு கவிழவும் கனவில் அரியன காணா நனவில் செருச்சை முன்பனின் வருதிரன் நோக்கி மயல் கொண்ட ஏமமில் இருக்கையர் புதல்வன் பூங்கன் முத்தி மனையோர்க்கு எவ்வம் கறக்கும் பைதல் மாக்களோடு பெரும் களக்குற்றென்றால் தானே கற்றோடு ஏறி நிகழ்ந்தன செலவின் செருமிகு வளவ நின் சினையோர் நாடே. இது புறநானூறு. சேரலாதன் போருக்கு போனான்னா
அந்த போருக்கு போற நாடு சுடுகாடா மாறிடும். அந்த அளவுக்கு வீரன். அவனுக்கு நிகரான வீரர்களை வீழ்த்தி வெளியில வருவான். அந்த அளவுக்கு ஆள். இப்ப இவன் பேசுறான் திராவிட புறநானூறு. சாராயக்கரையை திறந்து வச்சுக்கிட்டு நாங்கள் புறநானூரை வளர்த்தோம், அகநானூரை வளர்த்தோம், தமிழை வளர்த்தோம். 3வது மொழியை அழிச்சிட்டு வாங்கினாங்கன்னா 3வது தமிழ் இருந்துக்கு அழிச்சிட்டு வந்தாங்க. தெரிஞ்சது விளங்கிகளுக்கு இவ்வளவுதான். 3வது என்ன மொழி இருக்கு? 3வது மொழினா ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு அது ஹிந்தி. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஎஸ் உடன்பிறப்புகள் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன 3வது என்ன மொழி இருக்கோ அதை அடிச்சிருவான். 3வது ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் இருந்திருக்கு. பாவம், அது நம்ம வாயிலேருந்தே வர்றது கிடையாது. தாய்மொழின்னு பேர் அதுக்கு. நமக்கு எவன் 10 வார்த்தை பேசுனா 9 வார்த்தை ஆங்கிலம் பிறமொழி, ஒரு 2 வார்த்தை தமிழ் இருக்குது. இதுல நாங்க தான் 60 வருஷமா தமிழை வளர்த்தோம், நட்டோம் பேசிக்கிட்டு இருக்கான். மாநாடு ஓட்டா ஐயா ஈவே ராமசாமிக்கு ஒரு வரலாறு வச்சிருக்கேன். நான் டியூஷன் எடுக்கும்போது பையன் சொல்றது உண்டு. தம்பி, நீ உரை எழுதி திருக்குறள் படி, என்ன இலக்கியங்கள்லாம் படி, ஆனா கலைஞர் உரைன்னு ஒன்று போட்டிருப்பான், அதை மட்டும் படிக்காத. நம்ம வரலாற நமக்கு சொல்ல மாட்டாயா? நம்ம வரலாறு அதுல இருக்காது. அவன் இஷ்டத்துக்கு ஒரு வரலாறு எழுதி வச்சிருப்பான். தெய்வத்தான் ஆராதனின் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தருங்கிறார் வள்ளுவர். ஒன்னே சொல்லிட்டான். இன்னொரு குரல்ல சொல்லியிருக்காரு, முதல் குரல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சிய உலகம் சொல்லியிருக்காரு. வள்ளுவருக்கே ஒண்ணும் தெரியல. அவர் முதல் குரல்ல கடவுள் இருக்காருங்கிறாரு, அந்த குரல்ல இல்லைங்கிறாரு. அப்ப வள்ளுவருக்கே ஒண்ணும் தெரியலங்க அப்படிங்கிறான். இவன் பெரிய பகுத்தறிவாயில 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, முதல் குரல்ல இறைவன் இருக்கிறான்னு சொல்றாரு, அந்த குரல்ல இறைவன் இல்லைன்னு சொல்லல. தெய்வத்தான் ஆகாதனினும், தெய்வத்தாலே முடியாதுனாலும் உங்களோட முயற்சியால முடியும் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அப்பதான் முயற்சி பண்ணுவான். ஒரு உத்வேகம் கொடுக்குறாரு. இந்த புரிதலே இல்ல, இந்த லட்சணத்துல உரை எழுதுவாங்க. அதனால சொல்றது, நீங்க உரையெல்லாம் படிக்காதீங்க. ஒண்ணு நீங்க படிச்சு சொந்தமா எழுதுங்க, இல்ல குரலை மட்டுமே மனப்பாடம் வச்சுக்கோங்க. நீங்க உரையை நீங்க படிக்காதீங்கன்னு சொல்றது. அதே ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்கான் 7ஆம் வகுப்பு புத்தகத்துல. ஐயா ஈவே ராமசாமி, மதிப்பிற்குரிய ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணாராம். உலகத்திலேயே மிகப்பெரிய உருட்டு எதுவும் இல்லாங்க. ஈவே ராமசாமியோட கல்வி என்னன்னு தெரியுமா? 4ஆம் வகுப்பை தாண்டல. தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு இலக்கியம் இலக்கணம் படிக்கணும், அப்பதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்ப 4வது படிச்ச அந்த ஆளுக்கு என்ன இலக்கியம் தெரியும், என்ன இலக்கணம் தெரியும், எப்படியா பண்ணாரு? அதெல்லாம் பண்ணாரு. இந்த வரலாற விடுதலை இதழ்ல இருந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நீங்க படிக்கணுங்க. 7ஆம் வகுப்புல கற்பிக்கிறான். எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும் யாருன்னு கேளுங்க, சும்மா சொல்ல கூப்பிட்டு கேளுங்களே. யாரும் நல்லா படிச்சவங்க சொல்லுவான், ஈவே ராமசாமி தான் எழுத்து பண்ணுவான். உண்மையில யார் பண்ணது? குத்தூசி குருசாமி பட்டுக்கோட்டையில பண்ணாரு, நம்மால் பண்ணாரு. அதை சொல்றதை விட்டு அந்த வரலாறை மறைச்சிட்டு ஈவே ராமசாமி தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு கொண்டாந்து வச்சுட்டான். இப்ப இதை எதுக்கு இங்க சொல்றேன்னா, நம்மளுடைய வரலாறை திருச்சி மறைச்சு இவன் ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்கான். இவனுக்கு இருக்கிறதெல்லாம் கதை, நமக்கு இருக்கிறதெல்லாம் வரலாறு. நம்மளுடைய வரலாறை கதையாக்கிட்டு இவனுக்கு இருக்கிற கதையை வரலாறு ஆக்கி வச்சிருக்கான். இப்ப இதை ஒழிக்கணும்னா என்ன பண்றது? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்பதான் புதிய மறுபடியும் அடிப்படையே மாற்றி கொண்டாடணும். நம்ம கேட்டோம்னா சொல்லுவோம்ல, மொழி குடும்பம். தமிழ் எந்த மொழி குடும்பம்? திராவிட மொழி குடும்பம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? செருப்பை கலட்டி 4 அடி அடிச்சுட்டு தமிழுக்கு மொழி குடும்பமே கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ், மொழி குடும்பம் அது கிடையாது. அப்ப திராவிட மொழி குடும்பம் என்ன சொல்ற? அது செக்குல ஆட்டுல சுத்தமான உருட்டு அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு இனி எதிர்வரக்கூடிய சந்தையினருக்கு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி திராவிட மொழி குடும்பம் இல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. அதான் நான் மிகப்பெரிய வருத்தப்படுறேன். இனிமே அதை மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்பி வச்சிருக்காங்க. பொன்மார்களை கேட்கலாம், திராவிட மொழி குடும்பம் தமிழ். தமிழ் என்ன மொழி குடும்பம்? திராவிட மொழி குடும்பம். இல்லாத வரலாறு எழுதி வச்சிருக்காங்கன்னா அதை ஒழிக்கணுமா இல்லையா? தமிழ்ல இருந்தா பிறக்குது சமஸ்கிருதம், தமிழ்ல இருந்தா பிறக்குது கன்னடம், தமிழ்ல இருந்தா பிறக்குது மலையாளம். ஆனா இந்த மொழிகள் எல்லாம் சேர்த்து திராவிட மொழின்ட்டான். கால்டுவெல்லே திராவிடம் எழுதி வச்சிருக்கீங்களாம். அவர் என்ன சொல்றாரு? தென்னிந்திய மொழிகள் தான் சொல்றாரு முதல்ல. இவன் என்ன பண்றான்? இல்லங்க திராவிடம் எழுதுங்க. ஏன்? நாங்க போய் மஞ்சள் குளிக்க முடியாது தமிழ்நாட்டுல, 60 வருஷமா மஞ்சள் குளிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, திராவிடம் எழுதி வச்சிருங்க. ஏன் கர்நாடகால, ஆந்திரால, கேரளால திராவிடம் இல்ல? அங்க என்ன பண்ண செருப்பெல்லாம் அடிச்சு போடுவான். திராவிடம் சொன்னா அவன் அடிச்சிருவான், தமிழ் அடிக்க மாட்டான். ஏன்? இவன் எப்பயுமே ஏமாளில நன்றி குணம் அதிகமா இருக்கு இவனுக்கு.
இந்த நன்றி குணத்தை வச்சு இவங்க இத்தனை ஆண்டு காலமா நம்மளை ஏமாத்தி படிச்சுட்டாங்க. இன்னமும் ஏமாத்துறதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு திராவிடம் தேவை, திமுக தேவை. வெக்கமே இல்லாம பேசுறாங்க. நீ இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன கிழிச்சேன்னு நீ எழுதி கொடுத்து எடுத்து காட்டிட்டு ஏன் தேவைன்னு சொல்லலாம்ல. நாங்க 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், 5000 கொடுத்தோம், ஒரே நாள்ல 5000. காலையில விடிஞ்சு பார்த்தா ஒரு அக்கா ரொம்ப மகிழ்ச்சி, அப்படி திமுக பேச்ச குத்திட்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. துபாயில இருந்து எங்க மச்சான் போட்டிருப்பாரான்னு தெரியல பணம், எங்க அண்ணன் போட்டு 5000 கட்டுன்னு அவர் போட்டிருப்பாரான்னு தெரியல. கடைசியா பாக்குறேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் போட்டிருக்காருங்க அப்படின்னு. அந்த சேலையை கட்டி இப்ப தேர்தல் நேரத்தில் ஏமா 5000 கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பதான் நீ ஓட்டு போடுவ. இல்லைன்னா அவன் மேல ஏற்கனவே நிறைய கோபம் இருக்குது மக்களுக்கு. தண்ணியை நிரம்ப விட்டுட்டான், அதை பண்ணிட்டான், சாராய கடையை திறந்து வச்சுட்டான் அப்படின்னு நிறைய கோபம் இருக்கு, ஓட்டு போட மாட்டான். இப்ப அதனாலதான் உடனே 5000 அடிக்கணும், 10000 அடிக்கணும், கொடுக்கணும். இந்த மாத்திரை கவருக்குள்ள 200 ரூபாய் கொடுக்கிறது தேர்தல் கமிஷன் தெரியுமா தெரியாதா? வீடியோல வந்துருச்சு. ஏன் பிடிக்கல? சீமான் போற காரை மட்டும் நிறுத்தி ஆய்வு பண்றீங்க. மாத்திரை கவருக்குள்ள இங்க ரொம்ப ஆலங்குடியில கொடுத்ததுதான், நான் சும்மா சொல்லல. அப்ப ஏன் உங்களுக்கு அது அந்த நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னா நாங்க எங்களை வளர விடக்கூடாதுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கு. வளர்ந்தா என்ன? திருட்டு கூடத்தை ஒழிச்சிருவோம், திருடர்கள் இருக்க முடியாது, திருடர்கள் இங்க வாழணும்னா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாது. அதே நினைப்புனாலதான் எண்ணங்கள்லாம் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய புரட்சியாளர்கள், புலிகள். ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர்கள். இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருந்தா ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர்கள் தான். சிந்தித்து வாக்களித்தால் மட்டும்தான், சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம் மாற்றத்தை நோக்கி செல்ல முடியும். திமுக அதிமுகவால நிச்சயமாக மீண்டும் மாற்றம் ஏற்படாது. அன்பார்ந்த தமிழ் சமூகம் நிச்சயமாக சிந்திச்சு பார்க்கணும். மீண்டும் இந்த திமுக அதிமுக இந்த நிலத்தில் ஆட்சியில வந்துச்சுன்னா மழை இருக்காது, மணல் இருக்காது, கனிம வளங்கள் இருக்காது, நீ வாழ்றதுக்கு இடம் இருக்காது. நீ அகதிகளா போக வேண்டியதான், எங்கேயாவது போக வேண்டியது, ஏதாவது வெளிநாட்டுக்கு போக வேண்டியதான். தமிழர் நிலத்தை பிறமொழியாளர்கள் சுரண்டி இங்க அதிகமா ஓட்டுரிமை வாங்கி இங்கவே குடியேறிடுவான். இப்பவே வேலை வாய்ப்பு இல்லை. அதனால இந்த முறை சிந்திச்சு இங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே ஏந்தி விவசாயத்தை நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். மாற்றத்தை நோக்கி செல்லணும். இந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய புரட்சி பெண்மணியாக, பெண் புலியாக 10 காலத்திற்கு மேலாக அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய, பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி, மதிப்பிற்குரிய பொறியாளர் திருமதி புவனா மணியரசன் அவர்கள் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில பெண் புலியாக களம் காண்றாங்க நாம் தமிழர் கட்சியில. நீங்கள் வாக்களிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் 3வது இடத்துல இருக்குது. நீங்கள் வாக்களிக்கும் போதுதான் அது 3வது இடத்துல இருக்க வேண்டும். நீங்கள் வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் பொழுது அது 1வது இடத்துக்கு வந்ததாக பேராவூரணியில் வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரத்தை படைக்க வேண்டும். முன்னந்தோண்டிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலந்தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்மையில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கரணையும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். எனினும் என்ன, இன்றியவர்கள் அடிமைகள். யார் சொல்றது? பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள். அன்னைக்கே அவர் தமிழ் தேசிய உணர்வோடு இருந்தார். உறுதியாக நாம் வெல்வோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அக்கா புவனா மணியரசன் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி பெண் புலியாக கர்ஜனை செய்ய வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.